அனைவருக்கும் ஸ்ரீ சிவசக்தி ஜோதிடத்தின் அன்பான பணிவான வணக்கங்கள். இந்த வீடியோ பதிவில் நம்ம காண இருப்பது தனுசு ராசிக்கான சனி பயிற்சி பலன்கள். இதுவரை சனி பகவான் கும்பராசியில் இருந்து கொண்டு தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து சகாய சனியாக இருந்தவர் நீ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசிக்கு இடம்பெயர்ந்து 4ஆம் இடம் ஆகிய அர்த்தாஷ்டம சனி எனும் நிலையை அடைகிறார். இதன் மூலம் அடுத்து வரக்கூடிய 2.5 ஆண்டுகள் இந்த அர்த்தாஷ்டம சனியால் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்னவெல்லாம் நன்மைகள் நடக்க இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். முதலில் அர்த்தாஷ்டம சனி அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதில் அஷ்டமம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. இது வந்து அஷ்டமம் அப்படின்னா 8 அப்படிங்கிறது தான் சொல்லுவோம். இதில் அர்த்தாஷ்டமம் அப்படின்னா அந்த 8இல் பாதி, அதாவது 4ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சனி பகவானுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிற பேர் உண்டு. அதே மாதிரி அஷ்டம சனியில் எந்த அளவுக்கு கஷ்டம் கொடுப்பாரோ அதில் பாதி அளவாவது இந்த அர்த்தாஷ்டம சனியில் கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். என்னடா எடுத்தோடனே கஷ்டம் கொடுப்பார் அப்படின்ற மாதிரி நினைக்க வேணாம். இயற்கையாகவே பார்த்திங்கன்னா 12 ராசி கட்டங்களில், அதாவது மேசம் முதல் மீனம் வரை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் தனுசு ராசிக்கு தான் இயற்கையிலேயே தெய்வ அனுகூலம் உண்டு. தெய்வ அனுகூலம் கொண்ட ஒரு ராசின்னு பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரங்க தான். ஸோ அதனால் தெய்வ அனுகூலம் இருக்கிறவங்க எந்த இதை பார்த்தும் நம்ம பயப்பட தேவை கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் அர்த்தாஷ்டம சனியால், அதாவது சனியினுடைய பார்வையால் அவர் இருக்கிற இடத்துலேருந்து எந்த வகையான நன்மை தீமைகளை கொடுக்குறார் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். முதலில் அவரது பார்வையால் பார்த்திங்க அப்படின்னா 6ஆம் பாவகம் 10ஆம் பாவகம் ராசியையும் நேரடியாக பார்க்குறார். ஸோ அப்படிங்கும்போது இது 1, 6, 10 கனெக்ட் ஆகுது. அதன் மூலிமா பார்த்திங்க அப்படின்னா 6ஆம் இடம் என்பது ஒரு துர்ஸ்தானம். அதை வந்து ஒரு பாவி கிரகமாகிய சனி பகவான் அப்படி பார்க்கும் பொழுது அதில் பல நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது வந்து கடன், நோய், எதிரியை குறிக்கக்கூடிய ஸ்தானம். இது வரைக்கும் எதிரிகள் தொல்லைகள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இதிலேருந்து வெளி வர்றதுக்கான ஒரு நல்ல ஒரு காலமாக இருக்கும். வம்பு வழக்குகள் ஏதாவது இருப்பின் அது தீர்வுக்கு வர்றதுக்கான ஒரு அமோகமான நேரம். உடல் உபாதைகள் மட்டும் அப்பப்போ சிலது வந்து போகும். நம்ம அதில் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும். உடலில் இருந்து கவனமாக பார்த்துக்கணும். அதே மாதிரி கடன் வாங்குகிற சூழ்நிலை ஏற்பட்டது அப்படின்னா கொஞ்சம் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து பண்ணுங்கள். அதே மாதிரி இவர் 4ஆம் இடத்திலிருந்து கொண்டு சுகஸ்தானத்திலிருந்து கொண்டு 6ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் வந்து வீடு, வண்டி, வாகனம் வாங்குறதுக்கு கடன் வாங்கி வாங்குற மாதிரியான சூழ்நிலைகள் கண்டிப்பாக இந்த 2.5 வருஷங்கள் உங்களுக்கு உண்டு. ஸோ அப்போது கடன் வாங்குறதுக்கான அமைப்பு இருக்கும் பொழுது அதை ஒரு சுப செலவாகவும் சுப கடனாகவும் இருக்கும் பட்சத்தில் நன்மை தான். இருந்தாலும் ஏதாவது வீடு, வண்டி, வாகனம், சொத்து சுகம் சேர்க்குறீங்க அப்படின்னா அதில் ஏதாவது வில்லங்கம் இருக்குதா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ரெண்டையுமே பண்ணுறதுக்காக தயாராக இருப்பார். ஸோ அப்படிங்கும்போது நம்ம அதில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு நன்மை நடக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வேலை மாற்றம், வேலையில் முன்னேற்றம் இதெல்லாம் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா சனி பகவான் வந்து ஒரு தொழில்காரகன். அப்படிங்கும்போது அவர் 6ஆம் பாவத்தையும் 10ஆம் பாவத்தையும் வேறு பார்க்குறார். அப்போ தொழிலை வந்து பலப்படுத்துவார். இது வரைக்கும் வேலை மந்தமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல வேலையில் நல்ல சம்பளத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த 2.5 வருஷத்தில் உண்டு. அதேபோல் தொழில் இது வரைக்கும் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, லாபமும் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த அடுத்த 2.5 வருஷம் பார்த்திங்கன்னா அதில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய அமோகமான நேரம். இது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு ப்ளஸ் தான். உடல் உபாதைகள், தொந்தரவுகள் மட்டும் வரும். அதே மாதிரி 10ஆம் பாவத்தையும் பார்க்குறதுனால இந்த முட்டி, முழங்கால் வலி இந்த தொந்தரவுகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 6ஆம் பாவத்துக்கும் போது குடல் சம்மந்தமான, வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ராசியும் டைரெக்டாக பார்க்குறதுனால சுய முடிவுகளில் ஏதாவது தடுமாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து பண்ணுங்கள். உங்களால் முடிவு சரியாக எடுக்க முடியலன்னா உங்களுக்கு மூத்தோர்கள், உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க, தந்தை, தாய் இந்த மாதிரி பெரியவங்கள்ட்ட நல்லா கலந்து ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது சில கெடுதல்கள் கூட நல்ல விதமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதேபோல் 2ஆம் வீடு, 3ஆம் வீடு அவருடைய ஆட்சி வீடுங்கிறதுனால இதுவரை திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடப்பதற்கான ஒரு அமோகமான நேரம். ஒரு குடும்பம் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை பெறக்கூடிய ஒரு அருமையான நேரம். அதே மாதிரி குழந்தைகளாக இருப்பின் ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னா கொஞ்சம் மந்தத்தன்மையை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஏன்னா சனி பகவான் 4ஆம் இடத்துல இருந்து கொண்டு அந்த கல்வி ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது இந்த மந்தத்தையும் கொஞ்சம் கொடுப்பார். அப்போ படிக்கிறதுல கொஞ்சம் ஆர்வம் மிகுதி இல்லாமல் குழந்தைகளாக இருப்பின் அதெல்லாம் பண்ணுவாங்க. கொஞ்சம் அதில் நம்ம கவனமாக பார்த்து அவங்கள ஹேண்டில் பண்ணணும். அதேமாதிரி வயதானவங்களாக இருப்பின் இந்த முட்டி, முழங்கால் வலியெல்லாம் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் அதுலேயும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். அதே மாதிரி 4ஆம் இடத்தில் இருக்கிறனால தாயின் உடல்நிலையில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கிறது ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். அதேபோல் சனி பகவான் 10ஆம் பாவத்தையும் பார்வையில் பார்க்கும் பொழுது சில ஆசைகளை நிறைவேற்ற தனுசு ராசிக்காரங்க போராடுவீங்க. ஸோ இந்த நேரத்தில் அந்த ஆசைகள் நிறைவேறாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும் போது நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ஆசைகளை குறைத்துக்கணும். அதுதான் நல்லது. ஸோ
அதிகப்படியான ஆசையும் அதிகப்படியான லாபத்தை எதிர்பார்க்குறதும் இந்த இடத்துல கொஞ்சம் சரி வராது. அதனால் அதை கொஞ்சம் குறைச்சிட்டு நம்ம வேலையில் கவனமாக இருந்தோம்னாலே உங்களுக்கு இந்த 2.5 வருஷம் அர்த்தாஷ்டம சனி வந்து பெரிய ஒன்றும் கஷ்டத்தை ஒன்றும் கொடுத்துறாது. அதேபோல் தனவரவு அதிகமாகறதுக்கான ஒரு அற்புதமான நேரம். ஏன்னா ஒரே நேரத்தில் 6, 10, 2 எல்லாமே அவரோட கண்ட்ரோலில் வரும்போது இது எல்லாமே பார்த்திங்கன்னா தனவரவை பொருளாதார மேன்மையை குறிக்கக்கூடிய ஸ்தானங்கள். அது அவருடைய பார்வையில் வரும்பொழுது அவர் வந்து தொழில்காரகன் வேறு. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கறதுக்கான ஒரு அற்புதமான டைமாக இருக்கும். அதேபோல் எடுக்கும் முயற்சியில் ஒரு வெற்றியை காணக்கூடிய அற்புதமான நேரம். இளைய சகோதர சகோதரிகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்கக்கிட்ட வாக்குவாதங்கள் இதெல்லாம் வந்து தவிர்க்கிறது நல்லது. அதேபோல் நமக்கு கீழே வேலை செய்வர்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு இணக்கத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நேரம். மொத்தத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த அர்த்தாஷ்டம சனியால் ஒரு நல்ல ஒரு பொருளாதார நிலை, நல்ல ஒரு வேலை, திருமண யோகம், அதே மாதிரி தைரியம், வீரியம், தன்னம்பிக்கை இது எல்லாமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகும். கவனமாக இருக்க வேண்டியது ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி சொத்து பத்து ஏதாவது வாங்குகிறோம் அப்படின்னா அதில் ஏதாவது வில்லங்கங்க இருக்கான்றதை ஒரு இடைக்கு 2 தடவை யோசித்து பண்ணணும். அதே மாதிரி ஏதாவது ஒரு தீர்க்கமான முடிவெடுக்கிற சூழ்நிலை வருது அப்படின்னா ஒரு இடைக்கு 2 தடவை யோசித்து 4 பேர்த்திட்ட கலந்து யோசித்து முடிவெடுக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். இதுதான் இந்த 2.5 வருஷங்கள் பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு நம்ம முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும். ஸோ கவனமாக இந்த விஷயத்தை நீங்கள் பார்த்துக்குங்க. அவரவர் ஜனனகால ஜாதகத்தில் இப்பொழுது என்ன தசாபுக்தி நடக்கிறது என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளவும். ஏன்னா சனி தசை சனி புக்தி நடக்கும் பொழுது நாம் சொல்வது கூடுதலாக நடக்கும். அது மட்டும் அல்லாமல் சனி என்ன நிலையில் இருக்கிறார் என்பதையும் நாம் அறிந்து வைத்துக்கொள்வது மிகவும் அவசியம். ஏனென்றால் சுபராக இருக்கும் பட்சத்தில் நாம் சொல்லக்கூடிய நன்மைகள் அதிகமாகவும், அசுபராக இருக்கும் பட்சத்தில் நாம் சொல்லக்கூடிய கெடுதல்கள் அதிகமாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து அவரோட தனிப்பட்ட ஜாதகத்தில் பார்த்து உறுதிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் இதை பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கான ஆன்மீக பரிகாரங்கள் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஆன்மீக பரிகாரங்கள்னு வரும்போது கண்டிப்பாக சனி பயிற்சியில் சனி பகவானை வழிபடுவதுங்கிறது அவசியமான ஒன்று. ஒவ்வொரு 2.5 வருஷமும் அவர் பாவகம் மாற மாற நம்மளுடைய வாழ்க்கையிலும் சில மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். அப்போ கண்டிப்பாக ஒரு தடவையாவது திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை வழிபட்டு வர வேண்டும். இது வந்து ஃபஸ்ட்டு ஒன்று. அடுத்து 2வது பார்த்திங்க அப்படின்னா திருவண்ணாமலையில் உள்ள அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலுக்கு சென்று கிரிவலம் வருவது மிகவும் ஒரு விசேஷமான ஒன்றாக இருக்கும். கிரிவலம் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று அந்த முருக பகவானை வழிபட வேண்டும். அந்த முருகனின் அருள் இருக்க நமக்கு வந்து எவ்வளோ பெரிய கர்மாவாக இருந்தாலும் பெருசாக பாதிக்காது. இது கண்டிப்பாக செய்ய வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வீட்டில் இருந்தபடி அந்த தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்து வர வேண்டும். ஏன்னா என்ன தான் நம்ம கோயில்களுக்கு சென்று ஆன்மீக சக்தி அதிகரித்தாலும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த நெகட்டிவ் எனர்ஜி நம்ம விட்டு போகணுன்னா வீட்டிலும் கண்டிப்பாக நாம் ஒரு கடவுளையாவது ஒரு கிழமையாவது வாரத்தில் ஒரு கிழமையாவது கண்டிப்பாக வழிபட்டு வர வேண்டும். அப்போ தான் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவும் வெளியே போய் நமக்குள்ளே இருக்கிற ஆறா வந்து சுத்தமாகும். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நம்மளுடைய ஆன்மீக சக்தி அதிகரித்து நமக்கு வரக்கூடிய கர்மாக்கள் நல்வித நன்மையை மட்டுமே கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஸோ முயற்சி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். ஆன்மீக பரிகாரத்தோடு சேர்த்து சில வாழ்வியல் மாற்றங்களையும் நமக்குள்ளே கொண்டு வரணும். அது என்னென்ன அப்படின்னா நம்முடைய குணாதிசயங்கள் கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை மாற்றிக்கணும். இது வந்து சனி பகவானுக்கு ஏற்ற மாதிரி நம்மை மாற்றிக்கொள்வது. இந்த 2.5 வருஷம் வந்து நமக்கு அவர் கொடுக்கக்கூடிய கர்மாக்கள் நல்ல வித நன்மையாக மட்டுமே கொடுக்கணும். அப்படிங்கும்போது சில கேரக்டரில் நமக்குள்ளே அவருடைய தாக்கத்தை நமக்குள்ளே கொண்டு வந்துடணும். அவர் வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நீதிமான், நேர்மை தவறாதவர், கடமையை சரிவர செய்யக்கூடியவர், கர்மாக்களுக்கான பலன்களை கொடுக்கக்கூடியவர். அப்படிங்கும்போது நாமளும் அந்த மாதிரி சில விஷயங்கள் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த சனி பகவானுடைய தாக்கம் வந்து அதிக அளவில் பாதிக்காது. ஸோ அது ஒரு லைனில் சொல்லிடுறேன், அதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருடைய நேர்மைக்குரியவர் அப்படிங்கிறனால கண்டிப்பாக உண்மையை நம்ம வந்து கடைபிடிக்கணும். பொய் கூறுதல் கூடாது. அதே மாதிரி மூத்தோர்களை மதிக்க வேண்டும். தலைக்கணம், ஆணவம், கர்வம் இது எதுவுமே நமக்குள்ளே இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஊனமுற்றோர்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்ய வேண்டும். நமக்கு கொடுக்கக்கூடிய கடமைகளை சரிவர செய்யணும். பொறுப்புகளை தட்டி கழிக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சனி பகவானுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம கொஞ்சம் நடந்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு பெருசாக வந்து இந்த கர்மா வந்து நம்மளை ஒன்றும் பாதிக்காது. ஸோ இதை திரும்பவும் நீங்கள் சப்போஸ் நான் சொன்னது தெரியலனா ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இது வந்து பொதுவான வாழ்வியல் பரிகாரங்கள், சனி பகவானுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய குணாதிசயங்களை மாற்ற வேண்டிய விஷயங்கள். ஸோ இதெல்லாம் தவறாமல் ஒவ்வொன்றா பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த 2.5 வருஷம் வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அடைய முடியும். இதில் எந்த டவுட்டும் கிடையாது. முயற்சி பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.